ஹலோ கைஸ், இந்த வீடியோல டஞ்சன் ஆடிசி மேன்மாவோட 5வது எபிசோட் எக்ஸ்பிளனேஷன் தான் பார்க்க போறோம். மத்த 4 எபிசோட் எக்ஸ்பிளனேஷன் பார்க்காதவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் யாராச்சும் இந்த வீடியோக்கு லைக் பண்ணாம பார்த்துட்டீங்கன்னா மறக்காம லைக் போட்டு பாருங்க. அப்பதான் இந்த வீடியோவை நிறைய பேர் ரெக்கமெண்ட் பண்ணும், எனக்குமே வீடியோ போறதுக்கு ஒரு மோட்டிவேஷன் இருக்கும். போன சாப்டர்ஸ்ல நம்ம ஹீரோ வந்துட்டு அந்த எலிங்களோட இன்வேஷனை வந்துட்டு தடுத்து நிறுத்திருப்பான். அதுக்கப்புறம் டவுன் ஜென்ஸ் பேன்மே அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒரு எக்ஸ்பெடிஷனுக்கு வந்துட்டு போவான். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்ட்டு இந்த வீடியோல பார்க்கலாம். சாப்டர் ஸ்டார்டிங்ல இப்ப ஹீரோ வந்துட்டு அந்த ஹெல் ஸ்பைடர்ஸை வந்துட்டு கொல்றதுக்கு போறதுக்கான ஒரு டீம்ல வந்துட்டு ஜாயின் பண்ணிருப்பான், டவுன் ஜிம்ஸ் வேணும் அப்படிங்கிறதுக்காக. அப்ப அந்த ரைடு வந்துட்டு ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி அங்க ஒரு பொண்ணு இருந்துட்டு, நாங்க இங்க என்டர் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு ஃபைனல் பிரீஃபிங் வந்துட்டு கொடுத்துக்கிறேன். நான் தான் லீ ஜூனியர், இந்த ஹெல் ஸ்பைடர் எக்ஸ்பெடிஷனோட கேப்டன். இங்க இருக்கிற நிறைய பேருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் அப்படிங்கறனால இதை வந்துட்டு நான் சீக்கிரமாவே முடிச்சிடறேன். நாங்க 2வது ஃப்ளோரை வந்துட்டு இன்வைட் பண்ணிக்க ஹெல் ஸ்பைடர்ஸை வந்துட்டு சப்ஜெக்ட் பண்ணிட்டு 2 வாரத்துல திரும்பி வந்துருவோம். எக்ஸ்பெடிஷன் டீம்ல 22 பேர் இருக்காங்க, அசால்ட் டீம்ல 7 பேர் இருக்காங்க, நார்மல் எக்ஸ்ப்ளோரர்ஸ் வந்துட்டு 15 பேர் இருக்காங்க. அசால்ட் டீம் உங்களோட ஆர்டர் படி நீங்க நில்லுங்க அப்படிங்கிறப்ப எல்லாருமே 8 7 6 6 5 5 0 அப்படிங்கிற லெவல்ல நிக்கிறாங்க. நீங்க எல்லாருமே அவங்களோட லெவல அவங்களோட ரைட் ஆர்ம்ல வந்துட்டு பார்க்கலாம். இதோட பிரீஃபிங் முடிஞ்சு அப்படின்னு சொல்றா. சோ நம்ம ஹீரோ வந்துட்டு லெவல் 7 அப்படின்னு சொல்லி வச்சிருக்கான். நம்ம அங்க இருக்கிறவங்க எக்ஸ்பெடிஷன் டீம் உள்ள போங்க, உங்களுக்கான பி கேட் இருந்துட்டு ஓப்பனிங் ஆகுது அப்படிங்கிறப்ப அந்த ஜூனியர் இருந்துட்டு, சின்ஸ் நம்ம இதுக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ண ஸ்குவாட்ல இருந்துட்டு ரொம்ப தூரமா அப்படிங்கிறதுனால நம்ம சீக்கிரமா மூவ் பண்ணி உள்ள போலாம், எல்லாருமே சேஃபா இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ப்ரே பண்றேன் அப்படின்னு சொல்றான். ஆனா உள்ள போன உடனே ஒருத்தன ஒரு ரிசல்ட் இருந்துட்டு புடிச்சு சாப்பிட ஆரம்பிச்சிருச்சு. அவன் என்ன காப்பாத்துங்க அப்படின்னு கேக்குறப்ப, இது வந்துட்டு ஒரு விப்டைல்டு லிசர்ட் ஆச்சு, இதோட டங் இருந்துட்டு பிளாக் பண்ணப்பட்டிருக்கு. சோ இதோட டெய்ல பார்த்து கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க, அதோட கால் பகுதியை வந்துட்டு நீங்க ஏம் பண்ணுங்க, பேக்ல ஃப்ரண்ட்ல அப்படிங்கிறப்ப நம்மளுக்கு நிறைய பணம் கொடுக்காத ஒரு மான்ஸ்டர் வச்சு நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோமா, பேசாம நம்ம ஒரு பிரேக் எடுத்துட்டு இருக்கலாம்னு நினைக்கிறேன். இந்த எக்ஸ்ப்ளோரர்லாம் அவங்கள பாத்துக்கவே தெரியாதா, அவங்களோட குவாலிட்டி வந்துட்டு ரொம்ப கம்மியாயிடுச்சுன்னு நினைக்கிறேன். வார் நடந்து ரொம்ப நாள் ஆனதுனால அப்ப பவர்ஃபுல்லா இருந்தவங்க எல்லாருமே பணக்காரங்களை ஆயிட்டு இந்த வேலையை விட்டு போயிட்டாங்க போல. நிறைய பேர் இங்க கடன்ல இருக்கிறனால தான் வந்திருக்கானுங்க. மேல அந்த கடன் வாங்கிட்டு சாவறதும் ஒண்ணுதான், கீழே வந்து சாகிறதும் ஒண்ணுதான் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டாங்களா. சின்ஸ் அவங்களோட உயிர் வந்துட்டு எந்த இடத்துல ஒண்ணு போகதானே போகுது அப்படின்னு பேசிட்டே இருக்கிறப்ப, இவன் இவ்வளவு நேரம் பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவே போயிட்டு அதோட தலையை வந்துட்டு வெட்டிடுறான். இது வேற வந்துட்டு லெவல் 7 மர்சனரியில நம்ம பாஸ் இருந்துட்டு இவனை தானே பிக் பண்ணி கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறப்ப ஹீரோ அங்க ஏற்படுத்தின காயத்தை வந்துட்டு ஏம் பண்ணி அந்த யூங்கியாங் இருந்துட்டு அட்டாக் பண்ண சொல்றான். ஆனா அந்த லிசர்ட்ல மாட்டிக்கிட்டு இருந்தவன் வந்துட்டு இறந்து போயிட்டான். இந்த பிளட்டோட ஸ்மெல் இருந்துட்டு பரவதுக்கு முன்னாடி நம்ம இங்க இருந்து போய் ஆகணும். இங்க ஏதாச்சும் டவுன் ஜம்ப்ஸ் இருக்கா அப்படின்னு செக் பண்ணிட்டு இங்க இருந்து நம்ம கிளம்பலாம். டியோட்ரைசேஷன் ஸ்ப்ரேவை வந்துட்டு அடிக்கிறதுக்கு மறந்துடாதீங்க. அதுக்கப்புறம் உன்னோட ஸ்கில் வந்துட்டு நல்லதா இருக்கு. அந்த விப்டைல் லிசர்டோட தோல் வந்துட்டு ரொம்ப கடினமானதா இருக்கும். பட் உன்ன நல்லபடியா தான் அவரு வந்துட்டு ஓல்டு மேன் ரெக்கமெண்ட் பண்ணிட்டு இருக்காரு. பட் ஸ்டில் நெக்ஸ்ட் டைம் ஆர்டர் படி நடந்துக்கோ. உங்களோட ஸ்ட்ரென்த்தை வந்துட்டு காமிக்கிறது நல்லதுதான், பட் எங்களுக்கு தேவையான நேரத்துல எங்களுக்கு மேன் பவர் கிடைக்காம போயிடக்கூடாதுல அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு நான் சப்போர்ட் பண்றேன் அப்படிங்கிறப்ப, இல்ல நான் சொன்ன மாதிரி நார்மல் பர்சன் கூட இதை ஃபேஸ் பண்ணலாம், பட் நார்மல் எக்ஸ்ப்ளோரர்ஸால ஃபேஸ் பண்ண முடியாத ஒரு சிச்சுவேஷன் வரும்ல, அப்ப நீ எங்களுக்கு தேவைப்படவில்ல, உன்னோட எனர்ஜி இங்க வேஸ்ட் பண்ணிட்ட அப்படின்னா அந்த நேரத்துல கொஞ்சம் கடுமையா இருக்கும்ல அப்படிங்கிறப்ப ஹீரோன்ட்டு நீங்க கவலையே பட தேவையில்ல, நான் நகராமே இருந்து என்னோட பாடி வந்து ஃப்ரீஸ் ஆயிருமோன்னு கவலைப்பட்டேன், அதனாலதான் கொஞ்சம் நவுந்தேன் அப்படிங்கிறப்ப சரி அப்படிங்கிறப்ப இன்னொருத்த வந்து பாஸ் நம்ம மூவ் பண்ணலாம், போனோம்னா ஒரு மணி நேரத்துல இங்க இருந்து போயிடலாம், இந்த எக்ஸ்ப்ளோரரோட காப்ஸ் வந்து நம்ம இங்க விட்டுட்டு தான் போகணுமா அப்படிங்கிறப்ப ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த பிளட்டோட சென்ட் இருந்துட்டு நம்ம மேல வரக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஹீரோ இருந்துட்டு நான் வந்துட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணதுதான், நார்மல் எக்ஸ்ப்ளோரர்ஸ்க்கு கிடைக்கிற ட்ரீட்மெண்ட்டும் டஞ்சன் பேபிஸ்க்கு கிடைக்கிற ட்ரீட்மெண்ட்டும் வேற, மத்தவங்க வந்துட்டு இறந்தாலும் சரி இவங்களோட கண்ணில் வந்துட்டு கொஞ்சம் கூட இறக்கமே தெரிய மாட்டேங்குது. இதே ஒரு டஞ்சன் பேபியா இருந்தா அவங்களோட ரியாக்ஷன் வந்துட்டு டிஃப்ரெண்டா இருந்திருக்கும். வெல் அது வந்துட்டு எனக்கு மேட்டரே கிடையாது அப்படிங்கிற. அதுக்கப்புறம் ஒரு வாரத்துக்கு அப்புறம் அவங்க அந்த கைசரோட செகண்ட் ஃப்ளோருக்கு வந்துட்டு போயிடுறாங்க. அப்ப ரிப்போர்ட் பண்ணுங்க அப்படிங்கிறப்ப 2 விப்டைல் லிசர்ட்க்கு எதிராக சண்டை போட்டோம், 3 மைனர் பீப்புளை தவிர பெருசா வேற எந்த ஒரு டேமேஜும் கிடையாது அப்படிங்கிறப்ப, வேற ஏதாச்சும் ரிப்போர்ட் பண்ணது இருக்கா அப்படிங்கிறப்ப, அதுவா அது வந்து டவுன் ஜெம்ஸ் அப்படிங்கிறப்ப அங்க இருக்கிறவங்க ஓ இங்கதான் இருக்கு டவுன் ஜெம்ஸ், மறுபடியுமா எவ்வளவு இருக்கு, இது வந்து செகண்ட் ஃப்ளோரோட ஸ்டார்டிங் தானே, எவ்வளவு வந்து இது மூலியமா earn பண்ண முடியும் அப்படிங்கிறப்ப, இந்த சைஸை வச்சு பாக்குறப்ப கிட்டத்தட்ட 5000, ஒரு ஆளுக்கு 200 per person அப்படிங்கிறப்ப வெறும் 200 தானா, நம்மளோட உயிரையே இங்க பணைய வச்சிட்டு இருக்கோம் அப்படிங்கிறப்ப இடியட், இது வந்துட்டு சின்னது, அது மட்டும் இல்லாம ஒரு ஆளுக்கு 200 கிடைக்குது, அது மட்டும் இல்ல நான் வந்துட்டு நம்ம இந்த பெரிய ஸ்பைடர் ஏதோ கொல்றதுக்கு போறோம்ல அதுல வந்துட்டு ஒரு கையளவுக்கு பெரியான ஜெம் எல்லாம் இருக்குமா அப்படிங்கிறப்ப, வாவ் இன்டர்மீடியட் கிரேட் டவுன் ஜெம்மா, இப்படி நான் பார்த்ததே இல்ல, ஒரு 2 ஜெம் வந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிறப்ப ஒருத்தர் வந்து 2 ஜெம்னா எவ்வளவு அப்படிங்கிறப்ப, உனக்கு என்ன கால்குலேட்டே பண்ண தெரியாதா, ஒருத்தவங்களுக்கு
உங்களுக்கு சில 1000 டவுன் ஜெம்ஸ் வந்துட்டு கிடைக்கலாம் அப்படிங்கிறப்ப வந்துட்டு அப்படின்னா நம்மளுக்கு ஒர்க் பண்றதுக்கும் நிறைய 1000 வேலைங்க இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறப்ப தான் மேல இருந்து ஏதோ ஒண்ணு உருண்டு கீழே வந்துட்டு விழுகுது. அது மட்டும் இல்லாம அங்க இருக்கிறவன் பாஸ் நாங்க வந்துட்டு இதுக்கு முன்னாடி போன ஸ்குவாடோட ட்ராக்ஸ வந்துட்டு கண்டுபிடிச்சிட்டோம். பட் திடீர்னு அதுங்க எல்லாமே மெஸ்ஸா மாறிடுச்சு. இந்த இடத்துல ஏதோ ஒரு பெரிய பேட்டில் நடந்த மாதிரி இருக்கு அப்படிங்கிறப்ப சரி அந்த ஸ்பைடரை இந்த டீம் வந்துட்டு கண்டுபிடிச்சிருப்பாங்க அப்படிங்கிறப்ப இல்ல ஸ்டார்டிங் ஸ்குவாடோட ட்ராக் வந்துட்டு திடீர்னு எல்லா இடத்துலயுமே வந்துட்டு ஸ்ப்ரெட் ஆகுற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்ப இன்னொருத்த வந்துட்டு பாஸ் இங்க பாருங்க திடீர்னு டவுன் ஜம்ப்ஸ் எல்லாமே மேல இருந்து விழுக ஆரம்பிச்சு. அதனால அதை நாங்க பிக்கப் பண்ண ட்ரை பண்ணோம். பட் எங்களோட பாடி இருந்துட்டு காத்துல நகரவே இல்ல அப்படிங்கிறப்ப கவர்ந்துட்டு வானத்துல இருந்தா ஒரு நிமிஷம் இருங்க எல்லாருமே சீக்கிரம் பேட்டருக்கு வந்துட்டு ரெடி ஆகுங்க. ஜங்க்டே உன்னோட பிளார்ஸை வந்துட்டு யூஸ் பண்ணு அப்படிங்கிறப்ப அங்க இருக்கிறவங்களும் பிளார்ஸை யூஸ் பண்ணி அங்க வெளிச்சத்தை வர வச்சு பார்த்தா அங்க மேல பூரா நிறைய பேர் உடம்பு இருந்துட்டு அந்த ஸ்பைடர் வெப்ல வந்துட்டு மாட்டி அப்படியே தொங்கிக்கிட்டு இருக்கு. இது வந்துட்டு ஹியூமன்ஸா ட்ராக்ஸ் வந்துட்டு எல்லா இடத்துலயும் இருக்கு அப்படின்னு நீங்க சொன்னீங்கல்ல இங்கதான் வந்துட்டு புடிச்சு வச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சரி நம்ம ரீக்ரூப் ஆயிட்டு இங்க இருந்து கிளம்பலாம் அப்படிங்கிறப்ப அவளுக்கு பின்னாடி வந்துட்டு ஒரு ஸ்பைடர் வந்துட்டு வந்துருது. ஜூனியாங் உங்களுக்கு பின்னாடி பாருங்க அப்படிங்கிறப்ப பின்னாடி திரும்பி அந்த ஸ்பைடர் வந்துட்டு வெட்டிரா. இது வந்துட்டு கேமோஃப்ளாஜ் ஆகி நம்மள அட்டாக் பண்ண வருது. டஞ்சன் பேபிஸ் முன்னாடி வாங்க எக்ஸ்ப்ளோரர்ஸ் பங்கரை பண்ணிட்டு சீக்கிரம் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபார்மேஷனுக்கு வராங்க. பட் அங்க இருக்கிற அந்த ஃபிளார் வெளிச்சத்தை கொடுக்க நிறுத்த போகுது. இந்த ஃபிளார்ஸ் எல்லாமே முடிய போகுது. இந்த லைட் சோர்ஸ் வந்துட்டு ஆன் பண்ணிட்டே வச்சிருங்க மூவ் குயிக் அப்படிங்கிறப்ப அவள ஒரு அட்டாக் பண்ண வரப்ப நம்ம ஹீரோ வந்துட்டு அந்த அட்டாக் அவன் மேல படாம போயிட்டு தடுத்துறான். ஹீரோ வந்துட்டு சீக்கிரம் அந்த ஃபிளாரை வந்துட்டு லான்ச் பண்ணுங்க அப்படிங்கிறப்ப இவங்களும் பங்கர் போட்டு அந்த ஃபார்மேஷன்ல அந்த ஃபிளாரை வந்துட்டு மேல சொல்றாங்க. மேல போயிட்டு அது வெளிச்சத்தை கொண்டு வரப்ப பார்த்தா இவங்களை சுத்தி அத்தனை ஸ்பைடர் இருக்கு. அதோட இந்த சாப்டர் வந்துட்டு முடியுது. நெக்ஸ்ட் சாப்டர்ல அப்படி அந்த ஸ்பைடர்ஸ் எல்லாமே வந்த உடனேமே அந்த டஞ்சன் பேபில ஒருத்தன் அவரோட தலையை வந்துட்டு ஈஸியாவே ரெண்டா வெட்டி போட்டாராம். அதுக்கப்புறம் இன்னொரு ஸ்பைடரோட தலையை வந்துட்டு போயிட்டு குத்திரான். இன்னொரு ஸ்பைடர் வந்து அவனை அட்டாக் பண்ண வருது. அப்பதான் யூங்கோ இந்தா இது உனக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு அதை எத்தி அங்கிருந்து இன்னொருத்தன் யூங்கோ அப்படிங்கிற சைடு வந்துட்டு தூக்கி வீசுறான். அந்த யூங்கோ வந்துட்டு ஆல் ரைட் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர வேகத்துல போயிட்டு அந்த ஸ்பைடரோட எல்லா காலையுமே இருந்துட்டு வெட்டி போட்டாரான். அதோட மிச்சமான அந்த உடம்பு மட்டும் ஒருத்தர் காலடியில வந்து விழுகிறப்ப அவன் அதோட தலையை நசுக்கி கொண்டாடுறான். யூங்கோ நீ பண்றத கிளீன் பண்றதே எனக்கு வந்துட்டு ரொம்ப கிளம்சியா இருக்கு அப்படிங்கிறப்ப அவனை வந்துட்டு ஒரு ஸ்பைடர் அட்டாக் பண்ண வருது. ஆனா திரும்பி ஒரே ஒரு குத்து தான் அதோட மூஞ்சில குத்துறான். அது வந்துட்டு அதுலயே சப்பட்டையா மாறிடுது. அதுக்கப்புறம் பின்னாடி இருந்து இன்னுமே 2 ஸ்பைடர் வந்துட்டு வரப்ப அது ரெண்டுத்தையுமே புடிச்சு அப்படியே 2 சைடு கையில இருந்தும் ஒன்னா சேர்த்து அதை வந்துட்டு ஏதோ மத்தளம் மாதிரி கையில வச்சு கிளாப் பண்ணிட்டு வீசிட்டு இருக்கானுங்க. அதுக்கப்புறம் இன்னொருத்தன் அந்த ஒரே இடத்துல நின்று அவனோட ஸ்வாட வச்சு அது கூட சும்மா சண்டை போட்டுட்டு இருக்கான். அப்ப கிளாப் பண்ண அந்த ஸ்பைடர்ஸ் வந்துட்டு அந்த பெருசா இருக்கிறவன் வந்துட்டு இவன் மேல தூக்கி வீசுறப்ப இவன் பீஸா அதை வந்துட்டு நின்ற இடத்துல இருந்தே கட் பண்ணி போட்டாடுறான். எதுக்காக இப்படி என்கிட்ட தூக்கி போட்ட அப்படிங்கிறப்ப அந்த தடியா இருந்துட்டு நீ வந்துட்டு ரொம்ப நேரமா பொறுமையா அதை கொண்டுட்டு இருந்தியா அதனாலதான் நான் வந்துட்டு இதுல ஸ்டெப் இன் பண்ண வேண்டியதா இருந்துச்சு அப்படிங்கிறப்ப ரொம்ப அவுட்ரேஜஸா இருக்கு. ஏங்க பாருங்க இதுங்கள்ட்ட என்னோட ஃபுல் பவர் யூஸ் பண்ணி சண்டை போன அப்படின்னு சொல்லிட்டு ஏதாச்சும் அவசியம் இருக்கா அப்படிங்கிறப்ப மத்தவங்க எல்லாம் இதெல்லாம் எல் ஸ்பைடர்ஸ் வேற என்ன பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிறப்ப இங்கேயும் அப்படிதான் சொல்றீங்களா அப்படின்னு கேக்குறப்ப அவங்க எல்லாம் டே நம்ம அவங்களுக்கு எல்லாம் பதில் சொல்லிட்டு இருக்க கூடாது. நம்ம அட்டென்ஷனோட இருக்கணும். நம்மள நார்மல் ஹியூமன்ஸ் தான். இந்த டஞ்சன் பேபிஸ் அதை பார்த்துப்பாங்க அப்படிங்கிறப்ப நம்ம ஹீரோ அவங்கள விடமாவே ரொம்ப வேகமா அங்க இருக்கிற எல்லா ஹெல் ஸ்பைடர்ஸையும் வெட்டி அப்படியே குமிச்சுக்கிட்டு இருக்கான் அந்த இடத்துல. அந்த கேப்டன் ஜூனியாங்க இருந்துட்டு உண்மையுமே லெவல் 7 தானா அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு ஹீரோ வந்துட்டு அங்க பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அந்த ஜூனியாங்க இருந்துட்டு சரி இன்ஜூர் ஆனவங்கள ஃபர்ஸ்ட் செக் பண்ணுங்க. யாரெல்லாம் ஃபைனா இருக்காங்களோ அவங்கள வச்சு இந்த ஸ்பைடர்ஸை கேட்ச் பண்ற மிஷனை வந்துட்டு பாத்துக்கலாம் அப்படிங்கிறப்ப அந்த ஜஞ்சன் பேபிஸ்லாம் இப்பதான் நம்ம கொஞ்சம் வார்ம் அப் தான் இருக்கு. நான் சாக போறேன்னு நினைச்சேன் இந்த ஒரு வீக் ஃபுல்லா எதுவுமே பண்ணாம. பட் கடைசியா ஏதோ ஒரு வேலையை கொடுத்துட்டாங்கப்பா அப்படிங்கிறப்ப இன்னொருத்தர் வந்துட்டு நான் என்னோட கையை வந்துட்டு கழுவிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போறான். அப்பதான் இந்த ஜூனியர் வந்துட்டு இது கொஞ்சம் வியர்டா இல்ல. ரெக்கார்டை பொறுத்த வரைக்கும் இந்த ஹெல் ஸ்பைடர் அப்படிங்கிறது டீப்பர் ஃப்ளோர்ஸ்ல வாழக்கூடிய ஒரு உயிரினம். இதுக்கு முன்னாடி இதுங்க சர்ஃபேஸ்க்கு வெளியே வந்ததே கிடையாது. இதுதான் நமக்கு வாரில இருந்து கிடைச்ச ஒரு ரெக்கார்டு. பட் டீப்பர் ஃப்ளோர்ஸ்ல இருந்து இங்க வந்தும் இவ்வளவுங்க வந்துட்டு இவ்வளவு வீக்கா இருக்குல்ல அப்படிங்கிறப்ப அங்க இருக்கீங்களா ஓ வார்ம் பண்ற அளவுக்கு தான் இருக்குன்னு சொல்றீங்களா? ஆமா உண்மைதான். அந்த லிசர்ட்ஸை விட இதுங்க வந்துட்டு ரொம்ப போரிங்கா தான் இருந்துச்சு. மேபி டீப்பர் ஃப்ளோர்ஸ்ல இருக்கிற மான்ஸ்டர் எல்லாம் அவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்காதா இல்ல நம்ம தான் ரொம்ப ஸ்ட்ராங்கா மாறிட்டோமா அப்படிங்கிறப்ப அங்க இருக்கிறவங்களும் பரவாயில்ல விடுங்க நம்மளோட வெடி பொருட்களை வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்தோம்ல அதை யூஸ் பண்றதுக்கான அவசியமே வரல அப்படின்னு எல்லாமே ரொம்ப பாசிட்டிவா நினைச்சிட்டு இருக்கப்ப ஹீரோ வந்துட்டு நீங்க சொல்றதெல்லாம் தப்பு. இது உண்மையான ஹெல் ஸ்பைடர்ஸ் கிடையாது. இதுக்கு வந்துட்டு சேம் ஸ்பீசிஸா வந்துட்டு கிளாசிஃபைட் பண்ண முடியலாம். பட் உண்மையான ஹெல் ஸ்பைடர்ஸ் இதுங்களோட ரொம்ப பெருசா இருக்கும். இதுங்களுக்கு வந்துட்டு கரெக்டான எலும்பு கூட கிடையாது. இதோட எபிடெர்மிஸ் இருந்துட்டு ரொம்ப வீக்கா இருக்கு. மேபி இது வந்துட்டு அதுங்கள இருந்து பிரிஞ்சு வந்த ஸ்பீசிஸா இருக்குமா இல்ல அதுங்களோட வீக்கான ஸ்பீசிஸா இருக்குமா? இதுங்களுக்கு வேற ஒரு ஃபைட்டிங் ஸ்டைலும் இருக்கு. ஹெல் ஸ்பைடர் ஸ்டார்டிங்ல இருந்தே
க்ளோஸ்ல தான் வந்துட்டு சண்டை போட்டுட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள இந்த ஸ்பைடர்ஸ் எல்லாமே ரொம்பவே கேர்ஃபுல்லான ஒரு உயிரினம். ஃபர்ஸ்ட் மூவ் அதுங்க மேக் பண்ணவே பண்ணாது. அதனோட இரை வந்துட்டு ட்ராப்ல விழுகிற வரைக்கும் அதுங்க வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கும். அப்படிங்கிறப்ப அங்க அந்த எக்ஸ்ப்ளோரர் டீம்ஸ்ல இருக்கிறவங்களாம், அம்மா எதுக்காக இந்த இடத்துல இவ்வளவு ஸ்பைடர் வெப் வந்துட்டு இருக்கு அப்படின்னு கேட்க இன்னொருத்தர் வந்துட்டு, ஏன்னா நம்ம ஸ்பைடரை எதிர்த்து தான் சண்டை போட்டுருக்கோம் யூ இடியட் அப்படிங்கிறப்ப, பட் இதுக்கு முன்னாடி கொஞ்ச நேரம் முன்னாடி வந்தப்ப இந்த வெப் வந்துட்டு இந்த இடத்துல இல்லையே, அது மட்டும் இல்லாம இது உண்மையுமே வெப் தானா, இந்த அளவுக்கு திக்கா இருக்கு, அச்சச்சோ இந்த வெப் இருந்துட்டு இங்க இருக்கிற என்ட்ரன்ஸை வந்துட்டு பிளாக் பண்ணி வச்சிருக்கேன் அப்படிங்கிறது தான் ஹீரோக்கு வந்துட்டு ஒரு மர்டரஸ் இன்டென்ட்டும் வந்துட்டு அந்த இடத்துல ஃபீல் ஆகுது. நீங்க வந்துட்டு வெடி மருந்து வச்சிருக்கீங்க அப்படின்னு கொஞ்சம் முன்னாடி சொன்னீங்கல்ல அப்படிங்கிறப்ப, ஆமா அதை யூஸ் பண்ணதுக்கு சான்ஸே கிடைக்கல அப்படிங்கிறப்ப, ரொம்ப நல்லது. இப்ப அந்த பிளாக் ஆயிருக்குள்ள என்ட்ரன்ஸ் அது மேல வந்துட்டு யூஸ் பண்ணுங்க, அதுவும் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா பண்ணுங்க அப்படிங்கிறப்ப மத்த டஞ்சன் பேபிஸ்லாம், ஏன் இந்த பேட்டில் வந்துட்டு ஆல்ரெடி ஓவர் ஆயிடுச்சா, எனக்கு புரிஞ்சுச்சு, இந்த காமிக்ல இந்த மாதிரி ஒரு கிளீஷே மூவ்மெண்ட் தானே நடக்கும், திடீர்னு எங்க இருந்தோ ஸ்ட்ராங்கா ஒளிஞ்சிருக்கிற எனிமி இருந்துட்டு நம்மள நோக்கி வந்துருமே அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்து, கரெக்டா சொல்றியே, அந்த ஹெல் ஸ்பைடர் இருந்துட்டு பக்கத்துல தான் ஒளிஞ்சிட்டு இருக்கு அப்படிங்கிறப்ப, நீ என்னமோ வேற ஏதாவது சொல்ல போறேன்னு பயந்துட்டேன், அதுங்க வந்தாலும் இதுக்கு முன்னாடி கொன்ன மாதிரி நம்ம கொன்ற மாட்டோமா அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்து, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம இதுக்கு முன்னாடி சண்டை போட்டது ஹெல் ஸ்பைடர் கிடையாது அப்படிங்கிறப்ப, ஆமா உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு அந்த ஜூனியர் கேக்குறப்ப, இது முன்னாடி ஒருத்த கை கழுவிட்டு வரேன்னு போனான்னு சொன்னாங்க, ஞாபகம் இருக்கா, அவன் இருந்துட்டு என்ன தைரியம் இருந்தா ஒன்னா மாதிரி ஒரு பூச்சி இருந்துட்டு என்னோட உடம்புக்குள்ள ஒரு காயத்தை வந்துட்டு ஏற்படுத்துவ, நார்மலா சாகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இனிமேல நினைச்சு கூட பார்க்காத அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு, வெயிட் வெயிட் அதுல இருந்து விலகி வா, அதுதான் உண்மையான ஹெல் ஸ்பைடர் அப்படிங்கிறப்ப, நீ வந்துட்டு என்ன இவ்வளவு நேரம் தூங்கிட்டு இருந்தியா, இது மாதிரி நம்ம ஹெல் ஸ்பைடரை தானே கொன்னோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்பவே அந்த ஹெல் ஸ்பைடரோட நெஞ்சில அதோட காலை இறக்கி குத்தி அவனை கொன்றுது. அதுக்கப்புறம் அதோட வாயை திறந்து அவனை அப்படியே சாப்பிட போகுது. இதோட இந்த சாப்டர் வந்துட்டு முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்களை நான் அடுத்த வீடியோல பார்க்குறேன்.